ஹாய் ஹலோ கைஸ், இது உங்கள் கைஜி யூனிட். இன்றைக்கி நிஞ்சா காமி என்ற அனிமையை பற்றி பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனிமி ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் ட்ரெயினில் போயிட்டுருக்கான், இன்னொருத்தன் பாட்டு கேட்டுட்ருக்கான். அதில் கோட் ஷூட் போட்டுட்ருக்கவன் ரொம்ப படபடப்பாக இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சில நிஞ்சாஸெல்லாம் காமிக்கிறாங்க. நிஞ்சாஸை பார்த்த உடனே அவன் தலை தெறிக்க ஓடுறான். கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தனும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனும் செரிச்சவன் கிடையாது போல், சரியான அடி அடிக்கிறான். அவங்க லைஃப்பை வாங்கி அவங்களே சாவடிக்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். இருந்தாலும் அவங்க விடுற மாதிரி தெரியல. அவங்க கிட்டே இருக்கிற நீடில்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அவன் மேலே தூக்கி போடுறாங்க. இருந்தாலும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்க்குறான். இருந்தாலும் அவன் கேட்குறான், நீங்கள் எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்கன்னு கத்திட்டே ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறான். ஆனால் அவனால் முடியல. ஏன்னா எக்கச்சக்கமான நிஞ்சாஸ் வராங்க. ஒருத்தனும் ஒரு ரகத்தில் இருக்கான். எல்லாருமே சரியான ஃபைட்டிங் ஸ்கில் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல இந்த நிஞ்சாஸெல்லாம் சேர்ந்து அவனோட கழுத்துலேயே கத்தி இறக்கிடுறாங்க. அவன் கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆகிடுறான். இருந்தாலும் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கான். லைனாக ஒருத்தனா முதுகில் கத்தி இறக்குறாங்க. அப்படியே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கழுத்தில் ஒரு ரோப் வந்து லாக் ஆகுது. என்னடா பார்த்தா பெருசாக ஒருத்தன் அவனை பிடிச்சி இழுக்கிறான். ஃப்ளையிங்கில் மேலே பறந்துட்டு இருக்கிறப்பயே அவனை பிடிச்சி அடிக்கிறான். இவன் மற்ற நிஞ்சாஸ்கெல்லாம் சீஃப் போல் இருக்குது. இருக்கிறதுல பாஸ் இவன் தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜம்ப் அடித்து ஒரே ஒரு டவுன் பண்ணுறான். அவனை சரியான அடி வாங்கி கீழே கிடக்கிறான். மேலேருந்து வந்து அவன் தலையை ஸ்மாஷ் பண்ணி தலையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறம் அவனோட கையில் இருக்கிற மிஷினை வச்சு அவன் அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டட்னு சொல்லி காமிக்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் வந்து அவனோட விவசாய நிலத்துலேருந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் ட்ரக்கில். ரொம்ப நார்மலான ஃபேமிலி போல் இருக்குது. சுற்றி ஃபுல்லாக காடு, விவசாயம் அதுதான் போயிட்டுருக்கு. அவனோட பைக்கை ரெடி பண்ணிகிட்ருக்கான். எல்லாம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். அவனோட பையன் வந்து பின்னாடி வந்து பயமுறுத்த பார்க்குறான். ஆனால் இவனே கண்ணில் மைய பூசி அவன் பையனை பயமுறுத்தி கீழே தள்ளி விட்டுறான். அவன் வந்து ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, நான் அவங்கள பயமுறுத்தலான்னு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பயமுறுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னாடி அவங்க அம்மா வந்து அவங்க ரெண்டு பேரையும் சடனாக பார்த்து பயந்துடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. நியூஸ் சேனல் ஓடிட்டுருக்கு. நியூஸ் சேனலில் ஃபஸ்ட்டு சீனில் அவன் பார்த்தவனோட டெட் பாடியை காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஷாக் ஆகிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆனால் இந்த ஹீரோவுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. சரியான ட்விஸ்டான அனிமையான இது. சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து நல்லா இருட்டிடுது. தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்புறமா சரியில்லை, ஏதோ ஒன்று சரியில்லைன்னு சொல்லி எழுந்து பார்க்குறான். ஏதோ சவுண்டு வருது. அவனால் கான்ஃபிடெண்ட்டாக தூங்க முடியல. அவன் பெட்ரூம்லேருந்து எழுந்து ஆளுக்கு வரான். ஆளுக்கு வந்து பார்க்குறப்ப டோரெல்லாம் ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அவனுக்கு. பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்த்த நிஞ்சாஸ் எல்லாம் திரும்ப என்ட்ரி ஆகுறாங்க. அங்கே என்ட்ரியான உடனே ஹீரோ கூட ஃபைட் பண்ணுறாங்க. நானும் ஹீரோ சாதாரணமாக நினச்சேன். சரியான ஃபைட் சீன் போயிட்டுருக்கு. எக்கச்சக்கமான நிஞ்சாஸ் வந்துட்டுருக்கான். வந்த எல்லா நிஞ்சாஸையும் போட்டு பொலன்னு பொழந்துட்டுருக்கான் ஹீரோ. கொஞ்ச நேரம் கழித்து அவனோட பையன் கத்துற சவுண்டு கேட்ட உடனே அவரே சாகுறான். நான் இன்னும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணல, நான் இங்கே தேவையில்லாமல் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன், நான் போய் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இருக்கிற நிஞ்சாஸ் எல்லாம் அடிச்சிட்ருக்கான். வெறித்தனமாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த அனிமியில் சரியான கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த பையனோட வாய்ஸ் கேட்ட உடனே அவன் கொஞ்சம் தடுமாறிடுறான். அந்த டைமிங்கில் அவனுக்குள்ளே கத்தி இறங்கிடுது. அன்பேலன்ஸ் ஆகிடுறான் இவனும். சரியான ஃபைட் போயிட்டுருக்கு. இருந்தாலும் அவன் மேலே போகணுன்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. எக்கச்சக்கமான நிஞ்சாஸ் வந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓடிட்டுருக்கான். கரெக்டாக அவன் கழுத்தில் நீடில் இறக்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த நீடிலில் பாய்சன் இருக்குது போல். அந்த பாய்சன்னால் அவன் கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆகிட்டு அந்த ஸ்டெப்ஸில் தவழ்ந்துட்டுருக்கான். முடியல, மேலே போக முடியல. கொஞ்ச நேரம் கழித்து வில்லனையும் காமிக்கிறாங்க. காரில் உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோக்கும் அந்த வில்லனுக்கும் ஏதோ ஒரு பகை இருக்குது போல். அதனால தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவன் கண்ணு ஃபுல்லாக ரெட் ஆகுது. சாக போகிற நிலமையில இருக்கான் ஹீரோ. என்னடா ஃபஸ்ட்டு சீன்லேயே ஹீரோ போட்டு தலை பார்க்குறாங்களேன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே நிஞ்சாஸை காமிக்கிறாங்க. வேறு எவனும் இல்லை, அந்த நிஞ்சா பாஸ் தான் உள்ளே நின்றுட்டுருக்கான். சிரிக்கிறான் ஹீரோவை பார்த்து. ஹீரோ கண்ணுக்கு முன்னாடியே அவனோட ஃபேமிலி இறந்து கிடக்கு. அவனால் சுத்தமாக முடியல, எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் இந்த டைமிங் அவனோட பையன் மேலே இருந்தோம், அவனோட ஒய்ஃப் மேலே இருந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிக் வேவ்ஸ் வந்துட்டுருக்கு. அது என்னன்னு தெரியல, சரியாக காமிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட ஒய்ஃபை கழுத்துலேயே கத்தி இறக்கி சாவடிச்சிடுறாங்க. அவங்க பின்னாடி ஃபுல்லாக கத்தி இறங்கியிருக்கு. கொஞ்ச நேரத்தில் எங்கள் போலீஸ் வந்துடுறாங்க. எல்லா நிஞ்சாஸும் எஸ்கேப் ஆகிடுறாங்க கொஞ்ச நேரத்துலையே. ஆனால்
ஹீரோ மட்டும் செத்துட்டான்னு நினச்சா கொஞ்ச நேரம் கழித்து உயிரோட வந்துடுறான். எப்படின்னு அவனுக்கும் தெரியல, ஏன்னு சாகலைன்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவன் கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க, எப்படி இது பாசிபிளே இல்லை, அவன் இறந்துட்டான், அவன் பல்ஸ் ஃபுல்லாக நின்றுச்சு, ஆனால் உயிரோட உட்காந்துட்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவன் யோசிக்கிறான், என் ஃபேமிலியை என்னால் காப்பாற்ற முடியல, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல 2 போலீஸ் ஏஜென்ட் வராங்க, ஏன்னா அவனை விசாரிக்கணும்னு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துலேயே அவன் ரூஃப் டாப்புக்கு போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. அவன் கையிலேருந்து ஒரு நீடில் எடுத்து அவனை கழுத்தில் இறக்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பாடி ரிகவர் ஆகுது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கும் புரியாத மாதிரியே காமிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் வில்லன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வில்லன்ஸ் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்காங்க. என்னடா இவனுங்க அடங்கவே மாட்டேங்கிறான்னு பார்த்துட்டு இருக்கான். சரியான இது அவனோட டெக்னிக்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவும் நிஞ்சாவாக இருந்தவன் போல இருக்குது. அவன் லைஃபை வாங்கி அவங்களோட கழுத்துலேயே இறக்குறான். ஜம்பெல்லாம் அடித்து சரியான ஃபைட்டு போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து அவன் ஏதோ ஹேண்ட் யூஸ் பண்ணுறான், நம்ம நருட்டோவில் வர மாதிரி. அவனை சுற்றி முழுசாக பிளாக் கலர் ஃபாக் வருது. கொஞ்ச நேரம் அவன் பாடியே அவனோட கண்ட்ரோலில் இல்லை. சரியான ஃபைட்டு, ஃபுல்லாக ப்ளட்டு மட்டும் தெரிகிறத காமிக்கிறாங்க. சுத்தமாக புரியல என்ன நடக்குதுன்னு, நம்மளுக்கு புரியல. ஃபஸ்ட் எபிசோடு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. எல்லாரோட தலையும் அட் டைமில் கட் ஆகுது. அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து கன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. கரெக்டாக தலைமலை ஒன்று அடித்து படுக்க வச்சிடறான். தேவையெல்லாம் வந்து சண்டை போடுறேன்ற பேரில் உயிரை விட்டுறாதுன்னு. அந்த நிஞ்சாஸெல்லாம் வந்துட்டு இருக்காங்க பின்னாடியே. நமக்கே இந்த இடத்துல ஒரு டவுட் வருது, ஃபஸ்ட் சீனில் காமிச்ச ஹீரோடா இது? எல்லா தலையும் செதறுது, ரத்தம் தெரிக்குது, ஃபைட் சீன் எல்லாம் இப்படி இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஒருத்தனையும் ரகரகமாக வெட்டிகிட்டு இருக்கான். எதுக்கு வரானுங்கன்னு தெரியல, எதுக்கு சாவரானுங்கன்னு தெரியலன்ற மாதிரி செத்துட்டு இருக்கானுங்க ஒருத்தனும். கொஞ்ச நேரத்தில் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா ஹீரோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போகலான்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறான். அது நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணுறான். லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தா எக்கச்சக்கமான பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. ஒருத்தனையும் அவனோட கையில் இருக்கிற ராடை வச்சு அடிக்கிறான். நம்ம தலைப்படத்தில் வர மாதிரி லிஃப்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக டெட் பாடிஸ் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறான். அந்த இடத்துல இருக்கிற நிஞ்சாஸ் எல்லாம் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வரான், பார்த்தா எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஃபைட்டு போயிட்டு தான் இருக்குது. நம்ம ஹீரோக்கும் அந்த மெயின் வில்லனுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு. அவன் சிரிக்கிறான் ஹீரோவை பார்த்து, நீ யாரா பிள்ளகா பையன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அவன் பெரிய நைஃபை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த நிஞ்சாவில் வச்சுருந்த சின்ன நைஃபை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனோட கழுத்தில் அந்த இது மாட்டிக்கிது. லாக் ஆன உடனே நம்ம ஹீரோவெல்லாம் கொஞ்சம் முடியல, இருந்தாலும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தான் அவனோட இதுலேயே இல்லை கான்ஷியஸாகவே இல்லை, மொத்தமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே செவுத்தில் வச்சு இறக்கி சரியான இது வில்லன் செதறிடுறான் கொஞ்ச நேரம். அப்புறம் தான் நம்ம ஹீரோட ஒரிஜினல் ஃபேஸே ரிவ்யூ பண்ணுறாங்க. அவனோட மூஞ்சில் ஏதோ ஒரு மாஸ்க் மாதிரி மாட்டியிருக்கான். அது வந்து அவனோட டூப்ளிகேட் ஃபேஸ் போல். நம்ம ஹீரோட ஒரிஜினல் ஃபேஸை பார்த்த உடனே வில்லன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான். நீயாடா இதுன்ற மாதிரி பார்க்குறான். எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியல நம்ம ஹீரோ இந்த அனிமியில். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அவனோட ஒய்ஃபுக்கிட்டேயும் அவனோட குழந்தைகிட்டையும் போகிறான். சாரின்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு ஜான் வீக் படத்தில் வர மாதிரியே ஒரு பாக்ஸை வந்து எடுக்கிறான். செவுத்துக்குள்ளே உடச்சி எடுக்கிறான். அந்த உள்ளே ஒரு மாஸ்கெல்லாம் இருக்குது. அந்த மாஸ்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவன் வீட்டையே முழுசாக கொளுத்திடுறான். அவனோட பெட்ரூம்லேருந்து எல்லாமே எரியுது. அந்த சின்ன பையனோட மெமரிஸ்லேருந்து எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக போயிட்டுருக்கு. பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருங்கடா வரேன்ற மாதிரி சரியான மாசாக திரும்புகிறான் ஹீரோ. வெறித்தனமாக இருக்குது சீனு. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கு மேலே மற்ற எபிசோட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். பிளாக் லவர்ன்ற அனிமியும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.